ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இது எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வாட்டர் பம்ப். இதில் வந்து முன்னாடி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நம்ம பின்னாடி பம்ப் பண்ணும்போது அதில் இருக்க ஏர் உள்ள போய் அது ஒர்க் ஆகும். சரி வாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த ஹோஸ், அதில் கொடுத்துருக்க ஹோஸை வந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட மெயின் ஹோஸு. அதில் வந்து வாட்டர் வெளில வரும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த இது வரும், டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அது சரியாக கனெக்ட் பண்ணலன்னா அது வாட்டர் வெளியே சரியாக வராது கைஸ். இதுக்கடுத்து வந்து இதுக்கடுத்து நம்ம பாட்டில் எடுங்க கைஸ். இது கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் எடுக்கலாம் கைஸ். வாட்டர் பாட்டில் எடுங்க. அந்த பாட்டில் மினிமம் நீங்கள் 700 ml எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ண பாட்டில் தான் கைஸ். 700 ml நினைக்கிறேன். ஆமாம், 700 ml தான் கைஸ். அதை நல்லா கழுவிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருந்ததை எடுத்து கரெக்டாக லெவல் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக மடங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இருக்கு. நமக்கு மூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணோம் கைஸ். ஃபஸ்ட்டு அதில் இருக்க வாட்டர், அந்த பாட்டிலேருந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புறது டக்குன்னு உங்களுக்கு வரும். லைட்டாக இது ஆகிடுச்சு கைஸ். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கரெக்டாக லெவலாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா ஏர் கரெக்டாக ஃபுல்லாகாது. அதை ஃபுல்லாக நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. டைட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பம்ப் பண்ணும்போது ஏர் வெளில போகாது. ஏர் வெளில போயிடுச்சுன்னா சரியாக நமக்கு இதாகாது. கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள், கரெக்டாக மாட்டிடுங்க. லைட்டாக கூட கேப் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம பம்ப் பண்ணலாம். பம்ப் பண்ணுங்க கைஸ். நல்லா பம்ப் பண்ணுங்கள். அது எவ்வளோ டைட் ஆகுதோ அது வரை நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்பீடாக வெளில வரும் கைஸ். ஏர் ப்ரெஷரில் நல்லா பம்ப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடித்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கைஸ், எவ்வளோ பவராக அடிக்குதுங்க. பாருங்கள் கைஸ், ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது கைஸ். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதில் பாருங்கள், டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இது கரெக்டாக மாட்டுங்க. இல்லை கையோடு வந்துருச்சுன்னா சரியாக அடிக்காது கைஸ். அதில் தெரியலையா இருங்க கைஸ், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியும் பாருங்கள் கைஸ். கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் கைஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பவராக அடிக்குதுங்க கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்குதுன்னு. இதில் வந்து நம்ம சோப் ஆயில் கலந்து அடித்தா வண்டி ஃபுல்லாக அடிக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம் கைஸ். இப்போதுமே இதில் அடித்து காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கே தெரியுது கைஸ். அப்போ அவங்க ஃப்ளவர் பாட்டில் அடித்து பார்க்கலாம். அப்போ சூப்பராக அடிக்குது கைஸ். நல்ல சூப்பராக பக்காவாக இது நல்ல ப்ராடக்ட் கைஸ். யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வாண்ட்டுன்னு போடுங்க. உங்களுக்கு நான் இதோட லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ நான் அனுப்புகிற ஒன்று டக்கு உங்களுக்கு வரும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.